Praise the Lord, brothers and sisters. மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 5, 6 வாசிக்க கேட்போமே. அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார். ஆமென். இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துல அவர் செய்த ஊழியத்தினுடைய ஒரு பகுதியை தான் மார்க்கு சுவிசேஷகர் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறார். அந்த பட்டணத்துல இந்த மாதிரி நோயாளிகள் மீது கை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி ஒரு பெரிய ஒரு அற்புதம் வேற எதுவுமே செய்யக்கூடாமல் போயிற்று. அப்படின்னா ஒரு சமுதாயத்தில் உள்ள அவிசுவாசம் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவையே செயல்படாமல் இருக்க வைக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்கள் எதுவுமே அந்த இடத்துல நடப்பிக்கப்படணும், அற்புதங்கள் நடப்பிக்கப்படணும், அடையாளங்கள் நடப்பிக்கப்படணும், மரித்தவர்கள் உயிர்த்தெழப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபையோ அல்லது ஒரு வீடோ அல்லது ஒரு சமூகமோ அல்லது ஒரு பட்டணமோ நாம் கட்டவிழ்க்கப்படணும் அப்படின்னா முதலாவது அதுல விசுவாசம் முளைத்தோங்க வேண்டும். அது வளர்ந்து ஓங்கின விதத்துலதான் அங்க இயேசு கிறிஸ்துவால கூட அந்த இடத்துல அற்புதம் செய்ய முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இன்னைக்கு ஊழியர்களாய் இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய காலங்கள்ல மிகப்பெரிய ஊழியங்களை செய்கிறவர்களாய் நாம் சென்று சேர்ந்தாலும் சரி, அதுல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா முதலாவது அந்த இடத்துல விசுவாசம் செழித்தோங்க வேண்டும். அந்த விசுவாசம் செழித்தோங்கினா மாத்திரம்தான் அற்புதங்கள் அடையாளங்கள் அந்த இடத்துல நடைபெறணும். இந்த 6வது வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு, ஆக்சுவலா அவங்களுடைய அவிசுவாசத்தை குறித்து இவங்க வெசனப்பட்டிருக்கணும். ஐயோ இப்படி எல்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெசனப்பட்டிருக்கணும். ஆனா ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து மரித்தது, உயிர்த்தெழுந்தது எல்லாமே பார்க்க போகிற ஊர், அந்த ஊர்கள் எல்லாமே. 2வது இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாத்தையுமே காதார கேட்டு கொண்டிருக்கக்கூடிய ஊர்கள் எல்லாமே. ஆனா அப்படி இருந்தும் அவர்கள் அந்த விசுவாசத்தை பற்றி கொள்ளாதபடிக்கு அவர்கள் இருந்ததுனால அதை குறித்து ஆச்சரியப்பட்டு உடனே அந்த கிராமத்தினுடைய கால் தூசிகளை எல்லாவற்றையும் தட்டி விட்டு சீஷர்கள் போகல. பெரியமான சீஷர்களே கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார்கள். ஏன்னா நம்மளுடைய மக்களுக்கு உபதேசம் மாத்திரம்தான் அவிசுவாசத்துக்குரிய மாத்து மருந்தே. நம்மளுடைய அவிசுவாசத்தினால மக்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு செலுத்துவது கிடையாது. நம்ம சாதாரணமா ஜனங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பையோ அல்லது சமாதானத்தையோ சந்தோஷத்தையோ அற்புதங்களையோ அடையாளங்களையோ ஆவியனுடைய கனிகளையோ பகிர்ந்து கொள்ள கூடியது அப்படின்னா பேஸ் விசுவாசம்தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3 முதல் 6 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிக்க கேட்போமே. உங்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாக குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்றார். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 17வது அதிகாரத்துலதான் நாம் இவைகளை வாசிக்க கேட்கிறோம். 3வது 4வது வசனம் சொல்லுகிறதன்படியே உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அப்படிங்கிறதுதான் ஆரம்பமே இருக்குது. நாம நம்மளை குறித்து எச்சரிக்கையா இருக்கிறதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா முதலாய் மன்னிக்க வேண்டும். உங்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் அப்படின்னா யாராச்சும் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள்.
கண்டிக்கிறதற்கு யூ ஹவ் காட் ரைட். ஆனா அதை குறித்து வெறுப்பதற்கோ பகைப்பதற்கோ மன்னியாமல் இருப்பதற்கோ சீஷத்துவத்தில் உள்ளவர்களுக்கு அந்த ரைட் அறவே இல்லவே இல்லை. ஏன்னா கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. ஒரே நாளையில 7 தடவை வந்து கேட்டா கூட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர்களை நோக்கி உபதேசிக்கிறார். ஆனா அந்த மன்னிப்பை பற்றி மனித உறவை பற்றியும் இந்த உபதேசத்துக்கு மறுமொழி அப்போஸ்தலர்கள்ட்ட இருந்து என்ன வருது? ஆமா ஆண்டவரே, நாங்கெல்லாம் மன்னிச்சுக்கிறோம் ஆண்டவரே, எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாம இருந்துக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு அவங்களுடைய மறுமொழி என்ன வருது அப்படின்னா, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டிக்கிறது ஏறக்குறைய இவங்க சொல்றதுக்கும் இவங்க கேட்கறதுக்கும் சம்பந்தம் இல்லாத அளவுக்கு இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. முரணாதான் இருக்கிற எதிர்மறையான கருத்துக்களை உடையவர்களோட பரிசுத்தவான்களோட ஒத்து போவதற்கு முதலாவது தேவைப்படுகிறது விசுவாசம் மாத்திரமே. பிரியமானவர்களே, நமக்கு சபைகளுக்குள்ளாரே சரி, நம்மளுடைய குடும்பங்களுக்குள்ளாரே சரி, சமுதாயத்துக்குள்ளாரே சரி, டாக்டரினுடைய டிஃபரன்ஸ் எப்ப வரும் அப்படின்னா, விசுவாசத்துல இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் இருக்கக்கூடிய சமயத்துலதான். இந்த வீட்டு சபையை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா அப்போஸ்தலர்களும் எல்லா சீஷர்களும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, இந்த விசுவாசத்துல ஃபர்மா நிக்கிறப்போ, நம்ம உறுதியாய் நிற்கும் பட்சத்துல நம்மளுடைய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அது சரியா போயிடும். ஏன்னா இதுல அதுக்கு அடுத்தது இவங்க இயேசு கிறிஸ்து முதல்ல 3வது வசனத்திலேயும் 4வது வசனத்திலையும் போதிக்கிறாரு. 5வது வசனத்துல அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க. அதற்கு கர்த்தர் எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. அதற்கு கர்த்தர் அந்த வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, 3வது வசனத்தை வாசிக்கிறப்பவே ஆரம்பம் எப்படி கொடுத்திருக்கு? உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அப்ப எச்சரிக்கையா இருக்கிறதுக்கு முதல் வேலை செய்யறது மன்னிக்கிறது. அந்த மன்னிப்பே எதுல இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா, விசுவாசத்துல இருந்து ஆரம்பிக்கும். அந்த விசுவாசத்துக்கு மாத்திரம் ஒரே ஒரு உதாரணம் மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு கர்த்தர் கடுகளவு விசுவாசம் இருந்தால் 6வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அதற்கு கர்த்தர் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஆமென். அப்போ நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்றவைகள் எல்லாமே கீழ்ப்படுகிறதற்கு நூறத்தனையான வாய்ப்பு உண்டு. இதுல நம்ம நமக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரச்சனைய மலை மாதிரியும் காட்ட திமரம் மாதிரியும் அதை வேரோட பிடுங்கி போய் கடல்ல நடப்படக்கூடிய விதத்துல இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசு சின்னது அப்படிங்கிறதற்காக இல்லை. என மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போமே. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அம்மேன். பல பேரு இந்த வசனத்தை வாசித்த உடனே அந்த மலை பெயர்ந்து செல்லுவதை அப்படின்னா அந்த பிளேஸ் டு பிளேஸ், அது சேஞ்ச் ஆஃப் பிளேஸ். இப்ப இந்த இடத்துல இருக்கு, திருச்சியில இருக்கு, திண்டுக்கல்ல போய் உட்கார்ந்திக்க அப்படின்னாலும் போய் உட்கார்ந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்தை மலை பெயர்ந்து போக அளவுக்கு கூட இருக்கக்கூடிய விசுவாசம் அப்படிங்கிறத மட்டும் பாக்குறாங்க. ஆனா இதுல பெரிய விஷயம் சின்ன விஷயம், சின்னோண்டு கடுகளவு இருக்கக்கூடிய விசுவாசம் இருந்தா கூட பெரிய அளவுக்கு மலை போல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் அவைகள் சரியாகிவிடும் என்பது நாம் கொண்டிருக்கக்கூடிய விசுவாசம் சரியே, அதுல மாற்றமே கிடையாது. ஆனா எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்துல 1வது அதிகாரம் 12வது வசனம், அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார்.
அப்ப எரேமியாவை முதல் அதிகாரத்துல கூப்பிட்டு பேசுறப்ப, நான் சின்ன பிள்ளை, என்னால போக முடியாது, நான் செய்ய மாட்டேன், நான் போகல, வேற யாரையாச்சும் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் எரேமியா பேசி பார்க்கிறான். ஆனா பேசி பார்க்கிற சமயத்துல கர்த்தர் அவங்கிட்ட சொல்றப்போ, நீ சின்ன பிள்ளைன்னு சொல்லாத, உன்னுடைய வாயை நான் பரிசுத்தம் பண்றேன், அது தணல் எரிச்சு நான் சுத்தம் பண்ணி உன்னை நான் கொண்டு போய் பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தரிசனம் காண வைக்கிறப்போ அவன் வாதுமை செடியை பார்க்கிறான். வாதுமை செடியை பார்த்த உடனே அவர் சொல்றார், என் வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஒண்ணுக்கும் ஒரு அர்த்தத்தை தான் சொல்றார். அதுல அவன் இதை பாக்குறேன், அதை பாக்குறேன், பானை பொங்குதுன்னு பாக்குறேன், அந்த மாதிரி தேசத்தை பாக்குறேன், கிழக்குல இருந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஃபிகரேட்டிவா, ஏன்னா அந்த அர்த்தத்தை தான் சொல்றார். அந்த மாதிரி அர்த்தத்தை சொல்லுகிற பொழுது இந்த கடுகு அளவு விதை அப்படிங்கிறதற்கு ஒரு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்க கூடியது. ஏன்னா இருக்கிறதுலே லீஸ்டா இருக்கக்கூடியது கடுகா அப்படின்னா இல்ல. அது அரபு தேசத்துல இருக்கக்கூடிய விதை பகுதிகள் அப்படிங்கறது எடுத்தீங்கன்னா தான் சொல்றதற்கு ஏதோ கடுகு சின்ன அளவுல இருக்கக்கூடிய விதைன்னு சொல்லிக்கலாம். இப்ப நம்ம ஊரா இருந்துச்சுன்னா ஆலமரம், அரச மரத்துல எல்லாம் இருக்கக்கூடியது அதை விட கடுகை விட சின்னதா இருக்கும். ஆலமரத்தினுடைய விதைகள்லாம் பாத்தீங்கன்னா அதை விட பொடுசா இருக்கும், ரொம்ப மைனூட்டா இருக்கும். அப்ப அதை விட சின்ன அளவா இருக்கும் அப்படின்னா இவர்கள் எழுதப்பட்ட ஆட்களுக்கு அல்லது கேட்ட ஆட்களுக்கு இந்த ரெஃபரன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இந்த பகுதியில இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா எழுதியிருக்க வாய்ப்பு உண்டு. ஆனா அந்த அரபு ரீஜன்ல இருக்கக்கூடிய இடத்துல அவர்களுக்கு தெரிஞ்ச விதைகளிலே மிகச்சிறிய விதை கடுகு விதை தான். ஆனா அது வளரக்கூடிய மரங்களிலே மிகப்பெரிய மரமாய் இருக்கக்கூடியது. ஏன்னா ஒரு அடையாளமா தான் சொல்றார். அந்த என் வார்த்தையை நிறைவேற்றுவேன்னு சொல்றதற்கு ஒரு அடையாளத்தை காட்டுறது மாதிரி மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17ல இருந்து 20 வரைக்கும் வாசிப்போமே. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கையை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாக கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்போ நீங்க இதுக்கு மேல வாசது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். பிசாசுகளை துரத்துதல், நவமான பாஷை பேசு, சர்ப்பங்களை எடுத்தல், சாவுக்கான ஏதுவானது எல்லாத்தையுமே எடுத்தாலும் வியாதிகளை சுகப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமுமே நல்லாவே தெரியும். ஆனா இதெல்லாம் கடுகளவு விசுவாசம். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஜெபம் பண்ண அந்த கடுகளவு விசுவாசத்துல இருக்கக்கூடிய செயல்பாடு இதெல்லாம். அந்த கடுகளவு இருக்கக்கூடிய ஒரு சின்னோண்டு விசுவாச விதை அவர்களுக்குள்ளார விதைக்கப்பட்டதுனால இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறமேட்டுமே நடந்த அடையாளங்கள், வசனங்கள் எல்லாமே அவர்களினாலே நிறைவேற்றப்பட்டது. பிரியமானவர்களே, சீஷர்களே, அப்போஸ்தலர்களே, இன்னைக்கு உங்களாலே என்னாலையும் அந்த வசனங்கள் உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றவா? வீட்டுல நாமளும் நிறைய நேரம் பைபிள் வாசிக்கிறோம், நாமளும் பல நேரம் துதிக்கிறோம், நாமளும் பல நேரம் ஜெபிக்கிறோம், நாமளும் பல நேரம் ஆன்லைன்ல இருக்கக்கூடிய பிரேயர் மாத்திரம் இல்ல, தனிப்பட்ட பிரேயர்லயுமே நம்ம கலந்துக்கிறோம். ஆனா இதுக்கு மத்தியிலுமே ஒரு குட்டியா ஒரு வெறுமையும் ஒரு அந்த நிறைவடையாத ஒரு தன்மையும் நாம பார்க்கிறவர்களா இருக்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட சொல்ல வரக்கூடியது என்ன அப்படின்னா, கடுகளவு அப்படிங்கிறது நாட் பிகாஸ் இட் இஸ் ஸ்மால், சின்னது அப்படிங்கிறதுக்காக இல்லை. மத்தேயு 13வது அதிகாரம் 31, 32 வசனங்களை வாசிக்க கேட்போமே. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளினாலும் சிறிதாய் இருந்தும் வளரும் பொழுது சகல பூண்டுகளினாலும் பெரியதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். அம்மேன்.
ஏன்னா இப்ப நாம வாசிக்க கேட்ட அந்த பகுதியில கடுகு விதை சிறியதாய் இருக்கிறது. ஆனால் அது வளரும்போது அப்படியே வளர்ந்துகிட்டே வர வர அது செடிகளுக்குள் மிக பெரியதாகையால் பறவைகள் அடையத்தக்கதான பெரிய மரமாக மாறுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்ல வருது, விதை சிறியது அப்படிங்கிறதற்காக இல்ல, மரம் பெரியது அப்படிங்கிறதற்காக தான். இதுல ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய விசுவாசம் பெரிதாய் வளரப்படும் பொழுது சிறிய விசுவாசம் அல்ல, வளரும் விசுவாசமே பெரிய கிரியைகளை நடப்பிக்க செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளும் போது அந்த வசனம் மிக பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியதா இருக்கும். சிறிதான விசுவாசம் சில காரியங்களை நடப்பிக்கும், பெரிதான விசுவாசம் பெரிய காரியங்களை நடப்பிக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவருடைய உபதேசத்தினுடைய லட்சியம் வளரும் விசுவாசமே. அதை தவிர வேற ஒன்றுமே சொல்லவே இல்லை. ஏன்னா விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. வாசிப்போமே ரோமர் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆமென். விசுவாசத்தினால் நான் போன தடவை பேசினப்பவே நான் இந்த பகுதியை நான் நிறுத்தி தான் நான் பேசினேன். போன தடவை ஆன்லைன்ல விசுவாசத்தினாலே விசுவாசத்தினால் விசுவாசத்திற்கென்று விசுவாசத்தினாலே விசுவாசத்திற்கென்று. நீங்க விசுவசிக்கிறதே விசுவாசத்தினாலதான், நாம பிழைக்கிறதே விசுவாசத்தினாலதான். ஆனா அது தேவ நீதி எதுக்காக அப்படின்னா விசுவாசத்திற்கென்று, என் இயேசு கிறிஸ்துவின் மீது சார்ந்திருக்கக்கூடிய அந்த விசுவாசத்திற்கென்று நான் பற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த மேன்மையான காரியங்கள். அதனால என்னைக்கு அது உங்களுடைய ஞானஸ்தான அன்னைக்கு விதைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த விதைத்தது விதைத்த வண்ணமாகவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் அப்படின்னு சொன்னதற்கு சீஷர்கள் எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், பெருக பண்ணுங்க ஆண்டவரே, அது வளர செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னா அந்த குட்டியோண்டா இருக்கக்கூடிய அந்த விசுவாசம் மலை போல பெருசா அற்புதங்கள் அடையாளங்கள் சர்ப்பங்களையும் தேள்களையும் பாம்புகளையும் வியாதியஸ்தர்களை எல்லாத்தையும் தாண்டி போகக்கூடிய விதத்துல மலை அளவா கூடிய பெரிய அளவாய் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசத்தை பெறுவதற்கு சகல இல்லைன்னா முழுவதுமா அல்லது முழு வளர்ச்சி அடைந்த விசுவாசம் தேவைப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம வச்சிருக்கக்கூடியது ஒரு அதான் காலத்தை பார்க்கலும் போதகர்களாய் இருக்க வேண்டியவர்கள் இன்னும் என்னது பாலகர்களாய் இருக்கக்கூடிய பால் உணவு உண்கிறவர்களை போல இருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய காரியம் என்னது அப்படின்னா, நாம இன்னைக்கு நமக்கு தெரிந்திருக்கக்கூடியது, நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சத்திய வசனங்கள் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா நாம எல்லா இடத்துலயுமே சென்று போதிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களாய் இருக்க வேண்டியவர்கள். ஆனா இன்னமும் நாம் அமர்ந்து இதை நான் ஷார்ப்பா நான் 8 மணிக்கு நான் கேட்டுட்டேன், ஷார்ப்பா நான் 8 மணிக்கெல்லாம் கரெக்டா கடந்து வந்துட்டேன், முழு பிரேயருமே நான் அட்டன் பண்ணிட்டேன். அதுவே ஒரு பெரிய ஒரு சேலஞ்சா இருக்குது. ஏன்னா அதற்கு ஏகப்பட்ட தடைகள் வருது பிரதர், என்னால உட்கார்ந்து ஆன்லைன்ல கூட கவனிக்க முடியல அப்படின்னு சொல்லுவதற்குரிய காரியங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை பெருக பண்ணவில்லை என்று அர்த்தம். தேவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை நம்ம என்னது பிசாசு திருட விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்னது தாளந்து ஒப்படைக்கப்பட்ட உடனே அந்த 2 தாளந்து இருக்கிறவன் 4 சம்பாரிச்சான், 5 தாளந்து இருக்கிறவன் 10 சம்பாரிச்சா 1 வாங்கினவன் புதைச்சு வச்சது மாதிரி நம்ம பத்திரமா மூடி வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா நம்மளுடைய விசுவாசம் மலைகளை பெயர்க்கத்தக்கதான. வாசிப்போமே 1 கொரிந்தியருடைய புத்தகம் 13வது அதிகாரம். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. ஆமென். இந்த மலைகளை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அப்படின்னு போட்டிருந்தா இந்த வசனம் கரெக்டா தான் இருக்கும். ஆனா சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும்
அதுல மலைகளை பெயர்த்து போகத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிரம். எல்லாத்துலயுமே விசுவாசம் இருக்கணுங்க. வியாதியிலையும் சரி, வேதனையிலையும் சரி, உபத்திரவத்திலையும் சரி, எந்த இடத்துலயும் யோபு எல்லா இடத்துலயுமே சகல விசுவாசத்தையும் அவன் பாதுகாத்ததுனாலதான் மலையை பெயர்ந்து போகத்தக்கதாக விதத்துல அவன் ஆசீர்வாதத்தை நிரம்ப வாங்கிக்கிட்டான். ஏன்னா அவனுக்கு இருந்தது பொருள் போயிடுச்சுன்னா திரும்ப கர்த்தர்கிட்ட வாங்கிட்டேன், கர்த்தர்கிட்ட கொடுத்தாரு. சரீரத்துல சுகம் போயிடுச்சுன்னா கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்துக்கிட்டாரு. மனைவி இத சபிச்சு விடுனா கர்த்தர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும். நீ என்னது பைத்தியக்காரி போல இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லி திரும்ப பதில் சொல்றான். நண்பர்களே கூட உட்கார்ந்து அவனோட பேசிட்டு இருக்கிறப்ப எல்லா இடத்துலயுமே சகல விசுவாசம் உள்ளவனாகி, ஏன்னா நீங்க பிரேயர்ல இருக்கக்கூடிய நேரத்துல மட்டும் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள் அப்படின்னா இது மலைக்கு பெயர்க்கத்தக்கதான ஒரு வளர்ந்த விசுவாசம் அல்ல. தயவு செய்து பிரியமான சீஷர்களே, உங்களுடைய விசுவாசத்தை வளரச் செய்யுங்கள். தினைக்கு அது வளரணும். ஒரு இடத்துல அத்தி மரத்தை நட்டதுக்கு அப்புறமேட்டு அது 3 வருஷம் கழிச்சு கனி தருமான்னு பாக்குறதுக்காக தோட்டக்காரன் நின்னு பாக்குறப்ப அது கனி கொடுக்கணும். அந்த இடத்துல மரம் நட்டதுக்கு அதுக்கு ஒரு பிரயோஜனத்தை அது கொடுக்கணும். இல்லைன்னா அவர் செய்ய வந்த வேலை என்னன்னா வெட்டி போடுறதுக்கு தான் தயாரா வந்தார். வேணா அதை ப்ளீட் பண்றதற்கு கிறிஸ்துவின் ஆவி இன்னைக்கு 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்திருக்குது கிறிஸ்துவனுடைய ஆவி. அதனால அந்த ஆவியில நாம பிரமாணிக்கம் உள்ளவர்களா இருக்கிறோம் அப்படின்னா இது வளரணும். நாம வச்சிருக்கக்கூடிய செடியவே வளரணும்ன்றோம். நாம வைத்திருக்கக்கூடிய பிராணிகள் எதுவா இருந்தாலும் அதுவும் வளரணும். அப்படியே இருந்தால் நாம் பெற்ற பிள்ளைகளை நாம் மாம்சபூர்வமாய் பார்க்கிறப்ப அவர்கள் வளர வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆனா இதெல்லாம் வெளியில இருக்கக்கூடிய காரியங்கள். கண்ணார பார்க்கக்கூடியதை வளருதா வளரலையான்றது உங்களால பார்க்க முடியும். ஆனால் விசுவாசம் வளர்ந்திருக்குதா வளரலையா அப்படிங்கிறது உங்களுக்கும் தேவனுக்கும் உண்டான உடன்படிக்கை அடிப்படையில இருக்கிறது. அந்த விசுவாசத்தை நாம் பெற்ற வண்ணமாகவே மத்தேயு 17வது அதிகாரம் 16வது வசனம், அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். ஆமென். ஏன்னா இவர்கள் எல்லாமே அந்த இடத்துல வாங்கின விசுவாசத்துல தான் வளர்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாருமே போற இடத்துல வியாதிகள் எல்லாத்தையுமே துரத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா பர்டிகுலர் ஊருக்கு போறப்ப அவனுக்கு மட்டும் அவங்களுடைய வியாதியை சுகப்படுத்த முடியல. அதுக்கு அவங்க அப்பா கேள்வி கேட்கறதுக்கு அதே அதிகாரத்துல 18-19 வாசிங்க சிஸ்டர். இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். இவங்களால துரத்த முடியாத பிசாசு உம்மால் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால், அவர்கள் கூடாமற் போயிற்று, உம்மால் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் நீங்க ஏதாச்சும் செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறப்போ இவர் அதட்டின உடனே அந்த பிசாசு போயிடுச்சு. இவர்கள் தனித்திருக்கையில மத்தவங்க எல்லாம் இருக்கிறப்ப பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆயிடும். கேட்க முடியாது. எப்படி ஆண்டவரே, நாங்க விரட்டணும் போகல, நீங்க விரட்டினப்ப மட்டும் அது போயிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப அதற்கு பதில் 20வது வசனத்துல சொல்றாரு. மத்தேயு 17:20. உங்கள் அவ்விசுவாசத்தினாலேதான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மெய்யாகவே சொல்றேன் அப்படின்னாலே அது இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மகா பெரிதான ஒரு சத்தியம் அப்படின்னு அர்த்தம். மெய்யாகவே 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 உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அப்படின்னா those things are emphatical truth. அது மாறவே மாறாது. அழுத்தி வலியுறுத்தி சொல்லக்கூடிய அந்த காரியங்கள்ல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. என்னால முடியாதது எதுவுமே கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த கடுகு அளவு விசுவாசத்தை இவங்க மலையை பெயர்த்து போகிற அளவுக்கு அந்த விசுவாசம், ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட தான் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட விசுவாசம் இல்லாமலாம் இல்ல. பிரியமானவர்களே, நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவோட தான் இருக்கிறாங்க. விசுவாசத்தை மறுதளிச்சுட்டு போகல. இயேசு கிறிஸ்துவோட தான் ஊழியத்துக்கு போறாங்க. எல்லா இடத்துலயும் இயேசு கிறிஸ்துவோட தான் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யறப்ப இவங்களும் சேர்ந்து இருக்கிறாங்க. இவங்க தான் ஞானஸ்தானமும் கொடுக்குறாங்க. எல்லாமே செய்யறாங்கங்க.
ஆனா அவங்கள பார்த்து கடுகளவு விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்படின்னா அந்த விசுவாசத்தினுடைய அளவு என்னைக்கு அவர்கள் சேர்ந்தார்களோ அதே அளவு, ஈவன் எந்த மாதிரி பேதுருவ அடைச்சப்போ ஒரு போட்ல நான் என்னது பாவி என்னை விட்டு போங்க அப்படின்னு சொல்லி அரை நிர்வாணமாய் பார்த்தாரோ, போட்ல மீன் பிடிக்கிறதுக்காக மேலாடையை கலட்டி வச்சுட்டு அவங்க மீன் பிடிக்கிறவங்களா என்னைக்கு பார்த்தாரோ அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகும் பேதுருவை அதே அரை நிர்வாணத்தோடு தான் பார்த்தாரு. ஏன்னா திரும்பவும் அவன் மீன் பிடிக்க போயிட்டான். இதுக்கு இடையில அந்த 3 வருஷம் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தப்ப அவங்க கிட்ட கடுகளவு விசுவாசம் இருந்தது, இல்லாமலாம் இல்ல. ஆனா அந்த விசுவாசத்தை வளர செய்தார்களா? இங்க கூடி இருக்கக்கூடிய ஆன்லைன்ல கலந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் விசுவாசம் உண்டு, நிறையவே இருக்கு, குறைஞ்ச அளவுல இல்ல, நிறையவே இருக்கு. ஆனா அது கடுகு விருட்சம் போல அது வளர்ந்து பெரிதாகிறதா? நாளுக்கு நாள் புதிதாகி கொண்டு மறுரூபமாகக்கூடியது வளர்ந்துகிட்டே தான் போகணும். அதை வளர வளர வளரதான் அதனுடைய கவாத்து கழிக்கப்படணும். அங்கங்க தேவையில்லாதெல்லாம் ப்ரூவ் பண்ணாதான் அது கனி கொடுக்கத்தக்கதாய் அது வளருகிற விருட்சமாய் மாறும். 2 கொரிந்தியருடைய புத்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லோரும் பிறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆக்கப்படுகிறோம். ஆமென். இந்த ஒரு நாளுக்காக தாங்க நாம எல்லாருமே இந்த பிரயாணத்திலே ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த சபைக்குள்ளாரே நாம் இணைந்து இருக்கிறதே இந்த ஒரு பிரயாணத்துல தான் நாம ஆரம்பிச்சிருக்கிறோம். எண்ட் ஸ்டேஷன் என்ன தெரியுமா? மகிமைக்கு மேல் மகிமை அடைப்போம். ஏன்னா விசுவாசத்தினாலே விசுவாசத்திற்கென்று மகிமை மேல் மகிமை அடையக்கூடியவர்களாய் நாம் கடந்து போகிறவர்களாய் இருக்கிறோம். அப்படி கடந்து போகக்கூடிய ஒரு மகா பெரிதான ஒரு விசுவாசத்துக்குள்ளார நாம் நடக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ரோமர் 12:3வது வசனத்தை வாசிப்போமே. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். அம்மேன். எனக்கு விசுவாசம் இருக்கு, எனக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்றதற்காக தேவன் நம்மளைய ஒரு சீஷனாகவோ அல்லது இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய வீட்டு சபையாய் நம்மளையோ கொண்டு சேர்க்கிறதற்காக தேவன் வச்சில்ல. ஆனா இதுல போடப்பட்டிருக்கக்கூடியது ஒரு அவனவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அளவின்படி. அளவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு குறிப்பிட்ட பகுதியை குடிக்கிறது. அதுக்கு அந்த அந்த ஒவ்வொரு மீட்டரு யூனிட்லாம் சொல்றோம் இல்லையா? ஒவ்வொரு யூனிட்டுக்கும் லிட்டரு, மீட்டரு, செகண்டு, நொடி அப்படின்னு சொல்லக்கூடியது படி நம்ம கிரேக்க பாஷையில மெட்ரான் அப்படிங்கிற ஒரு கிரேக்க பாஷையில பயன்படுத்தக்கூடியது. ஒரு குறிப்பிட்ட பகுதி அளவு அல்லது குறிப்பிட்ட அளவு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு விசுவாசத்தை கொடுத்தவராய் இருக்கிறார். அப்படி கொடுக்கலன்னா நீங்களும் நானும் இந்த ஆன்லைன்லயோ அல்லது இந்த சபையினுடைய அறிமுகத்திலேயோ இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையவே கிடையாது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அப்படி நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா அவனவனுக்கு பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின் படியே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல விசுவாசத்தை அளந்து கொடுக்காம நம்மளைய கொண்டாந்து இந்த இடத்துல வைக்கவே கிடையாது தேவன். அப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னா அந்த முகாந்திரம் அளந்து கொடுத்தது அது 1 தாளந்தா இருக்கலாம், 2 தாளந்தா இருக்கலாம், 5 தாளந்தா இருக்கலாம். நான் விசுவசிக்கிறேன், எனக்கு கொடுத்திருக்கிறது 5 தாளந்துன்றதை நான் விசுவசிக்கிறேன். இன்னொரு 5 தாளந்து சம்பாதிக்கிறதுக்கு ஓடணும்ன்றது நூறத்தனையாய் நான் விசுவசிக்கிறேன். அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட கொடுத்திருக்கிறது ஒண்ணுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட இன்னும் ஒண்ணு சம்பாதிக்கிறதுக்கு இதை வளர வேண்டும். அப்படி வளர்ந்தாதான் அந்த பகிர்ந்து கொடுத்த அளவின்படி எந்த ரேஷியோவில் எனக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார், எந்த சின்ன வயசுலயே நமக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார்னா அந்த ஓட்டம் மிக பெரிதா இருக்கணும். பவுல் ஓடுன ஓட்டம் மீதி இருக்கிறவங்க ஓடுன ஓட்டத்தை காட்டிலும் ரொம்ப ஜாஸ்தியான ஓட்டம். ஏன்னா யங்கஸ்ட்,
அதுல யங்கஸ்ட்ல வேகமா ஓட ஆரம்பிச்சான். அதை விட அவனுக்கு தீத்து திமேத்தேயோ அப்படின்ற ஆட்கள்லாம் கிடைச்ச உடனே இன்னும் பர்னபா இவங்களோட சேர்ந்து ஓடுறப்ப இன்னும் அதிகமான ஓட்டங்கள் அவர்களுக்குள்ளாரே இருந்தது. அதனால பெரியமான சீஷர்களே, நம்மளுடைய விசுவாசம் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவன்ட்ட இருந்து. கவனிங்க, நாம வச்சிருக்க கூடியது பகிர்ந்து கொடுக்கறது அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடியதுல இருந்து ஒரு போர்ஷனை நம்ம கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அந்த போர்ஷன் அப்படின்னாலே அந்த தேவன்கிட்ட இருக்கக்கூடிய அதே அளவு விசுவாசத்துல ஒரு போர்ஷன் தான் எனக்கு கலந்து கொடுத்துருக்குறாங்க. அதுல ஒரு பகுதியை தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. பகிர்ந்து கொடுக்கறதுன்னா அதுதான். அந்த மெட்ரான் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதியை எனக்கு பிரிச்சு கொடுத்திருக்கிறாரு தேவன். அவர் வச்சிருக்கக்கூடியதுல இருந்து அப்போ அந்த தேவன் வைத்திருந்த அதே விசுவாசத்தை எனக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, அது நாள்தோறும் வளர்க்க வேண்டிய ஒரு விசுவாசமாய் இருக்க வேண்டும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிப்போமே. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ஆமென். இன்னும் நீங்க விசுவாசத்தை இறுக்கி பிடிக்கிறதால நினைச்சுக்காதீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் என்னுடைய விசுவாசத்தை மட்டும் நான் இறுக்கி பிடிச்சுக்கிட்டேன் பிரதர். இது தேவன் கொடுத்த ஈவுப்பா. தேவனால் வந்த ஈவு. இது தேவனுடைய ஈவு. அவர் பார்த்துக்குவார். உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்றதும், நீங்க சோர்ந்து போகாம இருக்கிறதும், ஏன்னா உங்களுக்கு நேரிடுகிற சோதனை மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு ஒன்றையும் அவர் உங்கள்ட்ட அனுமதிக்கல. அதுல தாங்கிறதுக்கும் பலன் தருவார், தப்பி செல்வதற்கும் வழி தருவார். அதனால நான் சோதனையான நேரத்துல எல்லாத்துலயுமே நான் இறுக்கி பிடிச்சு வச்சிருக்கிறேன் பிரதர் விசுவாசத்தை. நான் ஞானஸ்தானம் வாங்கினதுல இருந்து இன்ன வரைக்கும் நான் இந்த மாதிரிலாம் போகாதபடிக்கு இறுக்கி பிடிச்சிருக்கேன்னா, இது உங்களால உண்டானது. இதுல பெருமை பாராட்டுவதற்கு உங்களுடைய கிரிகை இதுல ஒண்ணுமே கிடையவே கிடையாது. வசனமா பாராய்தான் சொல்லுகிறது. பேசி 2:9. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ஆமென். ஒருவனாலும் பெருமை பாராட்டாதபடிக்கு. என்னால தேவ ஈவு நான் விசுவாசத்தை அப்படி சூப்பரா இறுக்கி பிடிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க பெருமை பாராட்டுறதுக்கு இல்ல, தேவன் கொடுத்தது. அவன் விசுவாசத்தை கொண்டு அவருடைய கிருபையினால எனக்கு வந்திருக்கக்கூடியது. அப்போ அதை போஷித்து பேணி பாதுகாக்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு. விசுவாசம் 2 டைப்பாக நாம பிரிக்கலாம். அது மிகவும் பயனுள்ள ஒரு விசுவாசமா இருக்கும், வளர்ச்சி அடைந்த ஒரு விசுவாசமா இருக்கும். அதனால ரெண்டு வளர்ச்சி அடைந்த விசுவாசம் அப்படிங்கிறது ஏதோ 75%, 85% அப்படின்லாம் அவர் கேட்கவே கிடையாது. நம்ம கிட்ட 5% அவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, பகிர்ந்து கொடுத்த அளவு 5% தான் எனக்கு விசுவாசத்துல பகிர்ந்து கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, அந்த 5% 10% ஆகிறதுக்கு நான் ஓடணும். எனக்கு கொடுத்த அளவின்படி நான் நிக்கிறேன் பிரதர். அதுக்கு மிஞ்சி எல்லாம் நான் யோசிக்கவே இருக்கவே இல்லை பிரதர் அப்படின்லாம் இல்லை. நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது 10% தான் ஃபெய்த் அப்படின்னா, என்னால இதுதான் பிரதர் முடியும். என்னுடைய வீட்டு சூழல்ல, என்னுடைய குடும்ப சூழல்ல, நான் இருக்கக்கூடியது, என்னுடைய ஆபீஸ் ஸ்டேட்டஸ், என்னுடைய பொருளாதாரத்தினுடைய நிலை, என்னுடைய படிப்பறிவு, இதுல எல்லாம் என்னால இவ்வளவுக்கு மேல என்னால விசுவாசத்தை வளர்க்க முடியாது பிரதர்னா, தட் பர்சன்டேஜ் காட் ஹஸ் கிவன். அந்த அளவிற்குரிய அளவை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ஆனா அது வளருவதற்கு நான் என்ன முயற்சி செய்யறேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலுமே. ஏன்னா அவள் அளந்து கொடுத்தது, யோபுக்கு அளந்து கொடுத்தது ஐஸ்வர்யவானுக்கு தக்கதான ஒரு விசுவாசத்தை கொடுத்திருந்தார். ஆனா ஓட்ட வச்சு சொரண்டிக்கிட்டு அவன் வீதியிலையும் புழுதியிலையும் உட்கார்ந்து இருக்கிறப்ப அதே ரிச்னஸ் ஆன ஃபெய்த் அவன் மெயின்டைன் பண்ணாங்க. எப்ப கோடீஸ்வரனா இருந்தானோ அதே ஃபெய்த்தை எப்ப தெருவுல உட்கார்ந்துருந்தானோ அப்பவும் அதே ஃபெய்த் மெயின்டைன் பண்ணதுனால அவன் பகிர்ந்து கொடுக்கப்பட்ட விசுவாசத்தின் அளவு, அது தேவனுடைய ஈவு, அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு அவர் கையில விழுந்துருது. அவர் கையில சார்ந்தவனாய் போயிட்டான். 1 கொரிந்தியருடைய புத்தகம் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போமே. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும்,
விசுவாசத்தினாலே அப்படின்னு ஆவியினுடைய வரங்கள் கிடைக்கலங்க. ஆவியினால தாங்க விசுவாசமே வந்திருக்குது. உங்ககிட்ட பிரசன்னம் இறங்கி இருக்குது அப்படின்னாலே, நான் இயேசு கிறிஸ்து மாத்திரமே மெய்யான தெய்வன் சொல்லி விசுவசிக்கிறது. ஏதோ நான் ஆன்லைன்ல ஜெபம் எல்லாம் கேட்டேன் பிரதர், மெசேஜ் எல்லாம் கேட்டு நான் விசுவசிச்சதுனால ஞானஸ்தானம் வாங்கியிருக்கேன் பிரதர், இது ஒண்ணும் கிடையாது. ஆவியினால உங்களுக்கு விசுவாசம் உண்டாயிடுச்சு. அந்த ஆவிக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்கள். அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமைக்கு நீங்கள் இடம் கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுத்ததுனால அந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினுடைய ஆவி, அவர் மாத்திரமே ஒன் காட் அப்படிங்கிற ஒரு விசுவாசம், வீடு சபை மாத்திரமே சபை என்கிற ஒரு விசுவாசம் இதிலே நம்மை நிலைத்தோங்க செய்கிறதாய் இருக்கிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவருமான தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. அமேன். அப்போ இதுல நீளமா, அதுல எபேசியருக்கு எழுதுறப்போ நல்ல நீளமா இருக்கும். ஆனா அதுல ஒரு பகுதியை மட்டும்தான் இப்ப எடுத்து நம்ம வாசித்திருக்கிறோம். நீங்க முழுசா வாசித்து பார்த்துக்கங்க. அதுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவானவரை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும், இதுதாங்க விசுவாசம். அந்த தேவனை அறிகிற அறிவையும் அவரை பற்றி இருக்கக்கூடிய அந்த விசுவாசமும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க இன்னைக்கு பல கட்டிட சபைகள்லையும் காணிக்கை சபைகளிலுமே இன்னைக்கு நிறைய ஆராதிப்பதற்கென்று சபைகள் நிறைய இருக்குது. அவர்கள் பாடல் பாடினாலே ஒரு தேவ அபிஷேகம் இறங்கும். ரைட்டு, இல்லைன்னா நான் சொல்லல. ரெண்டாவது, அவர்கள் கொடுப்பதனாலே, உதாரத்துவத்தோடு கொடுப்பதனால அவர்கள் எல்லாருமே காணிக்கை பெற்று எல்லாத்தையுமே செழித்தோக செய்ய, கொடுத்தவனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான், வாங்கினவனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்றதுக்கு நிறைய சபைகள் உண்டு. ஆனா அதுக்கு அடுத்தது வெறும் வார்த்தைகளை மாத்திரமே, வெறும் நல்ல ஒரு ரிச்சான பிரசங்கம், மனதுக்கு காதுக்கு இனிய பிரசங்கம், மனசுக்கு ரம்மியமா இருக்கக்கூடிய பிரசங்கம் அப்படின்னு சொல்லி பிரசங்கத்தை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு சில சபைகள் உண்டு. ஆனா இது எல்லாத்துலயுமே போயிட்டு வந்தவங்களுக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் லேக் ஆகுது. நீங்க ஆராதிப்பதனால அல்ல, நீங்கள் கொடுப்பதினால அல்ல, ஒரு பெரிய ஒரு பிரசங்கத்தை கேட்கறதுனால அல்ல, ஓடி ஓடி ஊழியம் செய்யறதுனால அல்ல, உங்களுடைய சிந்தையை தேவனை அறிகிற அறிவிற்குள்ளாரே என்னைக்கு நீங்க வைக்கிறீங்களோ, நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும், தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்வதே மிக பெரிதான விசுவாசம். அதுதான் நாம, அதனாலதான் இன்னைக்கு பாடல் பாடுறத பத்தி ஒரு பெரிய முக்கியத்துவம் இல்லாம ஒரு பாட்டு பாடினா போதும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய சபைகள்ல நம்மளுடைய காரியங்களை எல்லாத்தையுமே வரைமுறைப்படுத்தி வச்சிருக்கிறோம். அது நம்ம என்னது, காணிக்கைகள் எல்லாமே நமக்கு நீங்க உதாரத்துவமா ஏழைகளுக்கு கொடுக்கிற சமயத்தில் நீங்க கொடுத்துக்கங்க, தசமபாகமோ காணிக்கைகளோ பெற்றுக்கொள்வதற்கு இது இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கோ, வெறும் வசீகரமான வார்த்தைகளோ அல்லது நமக்கு வெறும் ஆசீர்வாதத்துக்குரிய வார்த்தைகளோடு மட்டும் நமக்கு நிறுத்தி வைக்கிறதுக்கு இது இடமல்ல. தேவனை அறிகிற அறிவை உண்டாக்குவதற்கென்று ஒரு பயிற்சி கூடமாய் கர்த்தர் நம்மை இந்த இடத்துல அமர்த்தி வைத்திருக்கிறார். ஏன்னா அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு தந்தரள வேண்டும் என்று பவுல் அழகா ஜெபிக்கிறார். ஏன்னா நீங்க உதாரத்துவமா கொடுக்கறதுக்கு காசு கொடுப்பாராக, நீங்க பாடுறதுக்காக தாளந்து உங்களுக்கு கொடுப்பாராக அப்படின்றலாம் அவன் சொல்லவே இல்லை. எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இதுதான் விசுவாசம். விசுவாசம் அப்படின்னா விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இது மூணுமே ஒன்னோடு ஒண்ணு தொடர்புடையது. விசுவாசம் அப்படின்னா ஏற்கனவே நடந்து முடிந்தவைகள் எல்லாவற்றையும் நான் காதார கேட்டு கண்ணார உணர்ந்து அவைகளை எல்லாவற்றையும் நான் விசுவசிக்கிறது தான் விசுவாசம். இயேசு கிறிஸ்து மரித்தாரா? ஆமா, எனக்காக தான் மரித்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரா? ஆமா, எனக்காக தான் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால நான் ஞானசானம் பெற்றவனாய் இருக்கிறதுனால அவருடைய பந்தியிலே பங்கேற்பதற்கான சீஷனாய் நான் மாறுகிறேனா அப்படின்னா ஆமா, நான் மாறுறேன். இது எல்லாமே நடந்து முடிந்தவைகள் எல்லாவற்றையுமே சேர்த்து விசுவசிக்க கூடியது விசுவாசம். ஆனா நம்பிக்கை காணப்படுகிறவர்கள் நிச்சயம்
எதிர்காலத்துல இந்த மாதிரி 1000 வருட அரசாட்சியில என்னை அமர பண்ணுகிறவர் இதே இயேசு கிறிஸ்துவின் ஆவிதான். இதே இயேசு கிறிஸ்துவின் ஆவியினாலே நான் ராஜாக்களாகவும் லேவியராகவும் ஆசாரியனாகவும் நான் 1000 வருட அரசாட்சியில ஆளுகிறவனாயும் நான் நிற்பேன் என்பது நம்பிக்கை. எனக்கு இதுவரைக்கும் நடந்ததை நான் பார்ப்பது விசுவாசம். இனி வரக்கூடியது அந்த விசுவாசத்தினாலே இவைகள் எல்லாம் நடக்கும் என்று எதிர்பார்த்து நான் காத்திருப்பது நம்பிக்கை. ஆனா இது ரெண்டையும் காட்டிலும் அன்பு பிரதானமாய் போகிறது என ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்களேன். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். வெட்கப்படுத்தாதுங்கிறதா நமக்கு இனிமே ஃபியூச்சர்ல தான் இருக்கக்கூடியதுதான் நம்பிக்கை. இப்ப நம்ம வச்சிருக்கக்கூடியது தேவன் என்னுடைய இருதயத்துல என் பட்சத்துல இருக்கிறார், எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறாங்க, நான் சபையில சேர்ந்திருக்கிறேன், இதெல்லாம் விசுவாசம். இந்த விசுவாசம் அப்படியே நம்பிக்கையாய் வளரணும். அந்த நம்பிக்கையாய் வளர்ந்ததற்கு அப்புறமேட்டு யோபு வச்சிருந்தது விசுவாசத்தை காட்டிலும் அவனுடைய நம்பிக்கை பெரிதாய் இருந்தது. அந்த நம்பிக்கை காட்டிலும் அவன் கர்த்தர் மீது வைத்திருந்த அன்பு பெரிதாய் இருந்தது. ஏன்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவன் கட்டுற வரைக்கும் அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சு. ஆனா கட்டுனதுக்கு அப்புறமேட்டு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த சூளையில கூட்டிட்டு போகிற வரைக்கும் நம்பிக்கை இருந்தது. அப்போ அவனுக்கு சூளையில 7 மடங்கு சூடேற்றப்பட்ட பொழுது இவனுக்கு விசுவாசமும் நம்பிக்கையும் இருந்துச்சு. அதுல சூளையில 7 மடங்கு சூடேற்றப்பட்ட உடனே அதுல போட்டவே முதலாவது செத்து போனான். அப்பயும் இவர்களுக்கு விசுவாசம் நம்பிக்கையும் இவர்களுக்குள்ளார இருந்துச்சு. எப்ப தூக்கி போடுறதுக்கு தயாராகிற சமயத்துல அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட், என் தேவன் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், தப்புவித்தாலும் தப்புவிக்காது போனாலும் அவரை தவிர வேற எதையுமே நாங்க சேவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றப்பதான் அவனுடைய அன்பு அந்த இடத்துல வெளிப்பட்டதாய் இருந்துச்சு. என விசுவாசம் நடந்து முடிந்தவைகளிலிருந்து நான் பெற்றுக்கொள்ளக்கூடியது நம்பிக்கை என்பது எதிர்காலத்துல இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்த்து கர்த்தருக்குள்ளார காத்திருக்கிறது. ஆனா செஞ்சாலும் செய்யலனாலும் என் தேவனை விட்டு என்னை நிகழ்காலமோ வரும் காரியங்களோ அதிகாரமோ துரைத்தனங்களோ மற்ற எந்த காரியங்களோ கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காதுன்னு சொல்லி நிக்கிறேன் பாருங்க. அதுதான் தேவனுடைய அன்பு. கலாத்தியர் 5:6 வாசிப்போமே. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஆமென். ஏன் விசுவாசத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. விசுவாசத்தை நம்பிக்கையாய் மாற்றுங்கள். அன்பினாலே கிரியை செய்யக்கூடிய விசுவாசமே உதவும். அது அன்பா மாத்துங்க. தேவன் என்னது செய்யற வரைக்கும் தான் கர்த்தர், செய்யலன்னா அவருக்கு கண் இல்ல காது இல்ல அப்படின்னு சொல்றதற்கு அற்ப விசுவாசிகளாய் அற்ப நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்பதற்காய் தேவன் நம்மை அழைக்கவில்லை. வளருகிற விசுவாசத்தோடு இருப்பதற்காக தேவன் நம்மள வச்சிருக்கிறார். ஒரு விதை, அந்த விதை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விசுவாசத்தை பொறுத்தது. அந்த விசுவாசத்தை போற இருக்கக்கூடிய அந்த ஒரு விதை எத்தனை வருஷம் ஆனாலும், ஒரு நெல் விதையோ அல்லது ஒரு சோளமோ அல்லது கோதுமையோ எந்த ஒரு விதையோ அதை பிரிசர்வ் பண்ணப்பட்டது, பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தால் அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அதனுடைய வீரியத்தை அது இழக்காதுங்க. அப்படியே இருக்கும். விதை விதையாகவே இருக்கும். அது விருட்சமாவே மாறவே மாறாது. விதையில வீரியம் இருக்கிறதுனால என்னைக்கோ ஒரு நாள் முளைக்கும்னு சொல்லிட்டு நம்ம பத்திரமா பாதுகாத்து 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 வச்சிருக்கணுமா, விதை வீணாகாம இருக்கும். கர்த்தர் வருமளவும் உங்களுடைய விதை இருக்கும். நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன் பிரதர், இந்த சபை நான் கரெக்டான சபைன்னு நான் அறிந்து கொண்டேன் பிரதர், இந்த சபையில இருக்கிறது தான் பரலோகம் கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன் பிரதர். இதெல்லாம் உங்க விசுவாசம், ரைட்டு. இதை வச்சு நீங்க அடுத்த நம்பிக்கை என்ன வளர்த்திருக்கிறீங்க? எனக்குரிய காரியங்களை எல்லாத்தையுமே தேவன் சரி செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை வளர்த்துட்டீங்களா? அப்படி தப்பு வைக்காது போனாலும் சரி செய்யலனாலும் என் தேவன் பெரியவர்ன்ற அன்பை வளர்த்துட்டீங்களா? நம்மை நாமே நிதானித்து பார்க்கக்கூடிய ஒரு நேரம் இது.
அப்படி நாம இது பல சமயங்கள்ல அந்த வளர்ச்சி இல்லைங்கிற பட்சத்துல சோர்வு அடிக்கடி வரக்கூடியதா தான் இருக்கும். சோர்ந்து போவோம். ஒரு டிகிரி ஏறும் விசுவாசம், அடுத்த நாள் இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாத்தையும் பார்த்தோன்னே அடுத்த டிகிரி இறங்கி போயிடும். ஏன்னா இது விசுவாசத்தை மட்டும் வச்சுக்கிட்டே வருது. ஏன்னா அன்பினால் கிரிகை செய்கிற விசுவாசமே உதவும். பிரியமானவர்களே, வேற எதுவும் நமக்கு உதவ போறது கிடையாது. அன்பினாலே கிரிகை செய்யக்கூடிய விசுவாசம் மாத்திரமே உதவும். அடுத்து ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிப்போமே. அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்கினவன் யார் என்று உன் உள்ளத்தில் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதுமன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நீங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. ஆமென். அல்லது இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ண இந்த விசுவாசத்தின் வார்த்தை நாங்கள் பிரசங்கம் பண்ணக்கூடிய விசுவாசத்தின் வார்த்தையே. அதாவது நீங்க விசுவசிக்க கூடியத நான் நம்பிக்கையாய் மாற்ற வேண்டியது அப்படின்னா எப்போ அப்படின்னா இந்த வார்த்தையை நான் பிரசங்கிக்க கூடியதாய் இருக்கக்கூடிய சமயத்துலதான். ஏன்னா இந்த வார்த்தைகளை நான் பிரசங்கமாய் நான் மாற்றி எல்லா இடங்களிலுமே போய் சென்று ஏதோ நான் விசுவாசத்தை வளர்க்கணுன்றதுக்காக ஏதோ ஞாயிற்றுக்கிழமைகள்ல மாத்திரம் கூடி வருவதற்கோ, ஆன்லைன்ல மட்டும் கூடி வருவதற்கோ, ஜெபம் பண்ண சொன்னா ஜெபம் பண்றதற்கு மாத்திரம் அப்படிங்கிறதற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது உங்களுடைய அளவிற்கு தக்கதாய் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பகிர்ந்து கொடுக்கப்பட்ட விசுவாசம் இவைகள் அல்ல. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரே ஒரு நிச்சயத்தோடு கூட நாம் இந்த செய்தியை முழுசா முடிக்க முடியலன்னா கூட நான் ஒரே ஒரு நிச்சயத்தை மட்டும் நாம் கற்றுக்கொள்வோமே. இந்த விதை வீரியமுள்ள விதை தான். ஒரு 10 வருஷம் இல்ல 100 வருஷம் தாண்டினாலும் அந்த விதை நீங்க அதற்கு சாதகமான சூழலுக்குள்ளார போட்ட உடனே அது விருட்சமாய் வளரும். அதனாலதான் கடுகளவு விசுவாசம் இருந்தால் அந்த ஒத்த கடுகு ஒரு பெரிய ஒரு விருட்சத்தையே உருவாக்குகிற அளவிற்கு சாதகமான சூழ்நிலை வந்துருச்சுன்னா அந்த விதை விருட்சமாய் வளரும். உங்களுடைய விதைகள் எல்லாமே விருட்சமாய் வளர்வதற்கு இந்த சபையில கொடுக்கப்படக்கூடிய சாதகமான சூழலை விட மிஞ்சினவைகள் வேற எங்கேயுமே உங்களுடைய வீடு தேடி வர்றதற்கான வாய்ப்பு குறைவுதான். அதனால நாங்கள் அந்த 8வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன் சிஸ்டர். இந்த வார்த்தை உங்களுக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நீங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. ஆமென். அந்த பிரசங்கிக்க கூடிய விசுவாசத்தின் வார்த்தையே. இந்த நாங்கள்ன்ற இடத்துல எல்லாத்துலயுமே உங்களுடைய பெயரை நீங்க போட்டு பார்த்துருங்களேன். இந்த வார்த்தை நான் சொல்றேன், பிரசங்கிக்க கூடிய விசுவாசத்தின் வார்த்தையே. இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நான் நம்பினதுனால இன்னைக்கு வாயினால அறிக்கை செய்கிறேன். ரோமர் 10:9 வாசிங்களேன். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமென். இருதயத்துல விசுவாசித்தால், அப்போ இந்த வாயினால அறிக்கையிடுறப்போ, ஏன்னா ஒரு விருட்சம் வளரணும் அப்படின்னா ஒரு விதை நிலத்துல விதைக்கப்படணும், தண்ணீர் ஊற்றப்படணும், அதுக்கு போதிய அளவுக்கு போஷாக்கு சேர்ந்து கிடைக்கிற சமயத்துல அது தன்னால வளர ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு நிலம் அப்படின்னா இருதயத்துக்குள்ளார நாம வசனத்தை நிறைய வசனம் நான் வாசித்திருக்கேன். இன்னைக்கு இந்த ஆன்லைன்ல கலந்துருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த சபையில கலந்துருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசியா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஏற்கனவே வசனத்தினுடைய அனுபவங்கள் ஓரளவுக்காகவும் உண்டு. நம்ம ரொம்ப தேர்ந்தவர்களா இல்லைன்னா கூட எல்லாருக்குமே வசன அறிமுகம் எல்லாருக்குமே உண்டு. ஆனா அந்த வசனம் இருதயமாகிய நிலத்துல விதைக்கப்பட்டிருக்குது. விதையும் நல்ல விதை தாங்க, நிலமும் நல்ல நிலம் தாங்க. ஏன்னா பாவங்களார கழுவப்பட்டு ஞானசானம் வாங்கி எல்லாமே இருக்கு. ஆனா அதற்கு சாதகமான சூழல் அப்படின்னா தண்ணீர் அப்படின்னா என்னைக்கு இந்த ரோமர் 10:7-8 வாசித்தோம் இல்லையா, அதே மாதிரி நாம வாசிக்கிறப்போ வாயினாலே அறிக்கையிட்டு ரோமர் 10:9 நம்ம வாசிக்கிறப்போ
அதே மாதிரி எசேக்கியேலுடைய புத்தகம் 33வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. ஆமென். வாயினால வார்த்தையை கேட்டிருக்கிற நாம அவருடைய நாமத்தை எல்லாத்தையுமே அறிஞ்சிருக்கிற நாம எத்தனை பேர் அங்க எச்சரிச்சிருக்கிறோம்? எத்தனை பேருக்கு நாம கொண்டு போய் சொல்லி இருக்கிறோம்? நம்மளை காவற்காரனா நிறுத்தி இருக்கிறாரு. இன்னைக்கு காவல்காரனா கரெக்டா இருந்தா தானே நாளைக்கு நாம என்னது நல்லது நல்லது நம்பிக்கைக்குரிய ஊழியனே, நீ சின்னவற்றில் உண்மை உள்ளவனாய் இருந்தால் பெரியவற்றிற்கு நீ அதிபதி ஆவாய்ன்னு சொல்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நாம எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாய் இருக்கிறோம் அப்படின்னா, இஸ்ரவேல் வம்சத்தாரே, உன்னை காவற்காரனாய் வைத்தேன், என் வாயிலிருந்து கேட்டவைகளை என்னுடைய நாமத்தினாலே எச்சரிப்பாயாக. இன்னைக்கு இந்த தண்ணீர் தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறது, தண்ணீர் பாய்ச்சுதல். அந்த தண்ணீர் பாய்ச்சி அதை அறிக்கை செய்கிறது, தண்ணீர் பாய்ச்சுதல். வளமான இந்த சூழலை உருவாக்கி கொடுக்கிறது கேள்வியினாலே. வாசிப்போமே, ரோமர் 10:17 வாசிப்போமே. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆமென். அப்போ இது ரெண்டுமே இருக்குது. நம்ம தேவனுடைய வசனமும் கேட்கிறோம், தேவனுடைய வசனத்தை அனுதினமும் தியானிக்கக்கூடிய விதத்துல ஆன்லைன்லயும் கேட்கிறோம். அப்போ அந்த விசுவாச நம்பிக்கை அன்புமா இந்நேரத்துக்கு அது பல மடங்காய் ஒரு பெரிய ஒரு விருட்சமாய், அந்த விருட்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு வசனம் என்ன சொல்லுதுன்னா, பல பிறவைகள் மிருகங்கள் தங்குவதற்காக, அப்ப எல்லாரையும் கூட்டி சேர்க்கறதற்காக தான் இன்னைக்கு வீட்டினுடைய எண்ணிக்கை பெருகி இருக்கணும். நம்ம கூடக்கூடிய வீட்டினுடைய எண்ணிக்கைகள் பெருகி இருக்கணும். ஏன்னா அந்த இடம் கொள்ளாத மட்டுமாய் ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனுடைய சமூகத்துல நமக்கு வீடுகள் 1 2 இருந்திருக்கணும், 2 4 இருந்திருக்கணும், 4 8 இருந்திருக்கணும். அப்ப இன்னமும் அதே வீட்டுலதான் கூடிட்டு இருக்கிறோம், அதே மாதிரி தான் இருக்கிறோம். அப்படின்னா நாம் தேவனுடைய பகிர்ந்து கொடுத்த விசுவாசத்தினாகிய ஈவினுடைய அளவை வர்த்திக்க பண்ணல, பெருக பண்ணல, வளர்ச்சி அடைய பண்ணல அப்படிங்கிறது அர்த்தமாமே. அதனால பிரியமான பிள்ளைகளே, நம்மளுடைய யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 21, 22, 23, 24 வசனம் வரைக்கும் வாசிப்போமே. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் அவனோடே வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. ஆமென். வசனத்தை சொல்லுகிறதன்படி உங்களுடைய விசுவாசம் விருட்சமாய் வளரணும்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. நாம கேட்டோம்னா அது நேரத்துக்கு நம்மளுடைய விசுவாசத்தை வளர பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பது அர்த்தமாமே. அப்படி இல்லை அப்படின்னா வசனம் 24வது வசனம் என்ன சொல்லுது? என்னில் அன்பாயிராதவன், வாசிங்க சிஸ்டர். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். ஐயா, நீங்க வசனத்துப்படி நாம கை கொண்டு நாம நம்மளுடைய விசுவாசத்தை வளர செய்யல அப்படின்னா உங்ககிட்ட விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்க, உங்ககிட்ட கர்த்தர்கிட்ட அன்பே இல்லைன்னு அர்த்தம் ஆயிடும். அதனால மிகுந்த எச்சரிப்போடு கூட இன்றைய பைபிள் ஸ்டடியை ஆவியானவர் நமக்குள்ளாரே கொண்டு முடிக்கிறவராய் இருக்கிறார். அதனால பிரியமான பிள்ளைகளே, நம்ம தேவன் மீது அன்பாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ற பிரகாரம் நாம அவர் கொடுத்த வார்த்தைகளை பிறர்கிட்ட போய் எச்சரிக்காமலோ
அதை குறித்ததான நம்பிக்கையும் அதற்கு குறித்ததான விசுவாசத்தினால் வளரக்கூடிய அன்பையும் பகிர்ந்து கொடுக்காதபடிக்கு நாம் இன்னும் அமர்ந்தவர்களாய் இருப்போமேயானால் அன்பு இல்லாதவர்களாய் இருக்கிறோம் என்று வேதவசனம் நமக்குள்ளாரே சொல்லுகிறது. எனவே பிரியமான பிள்ளைகளே, நம்மளுடைய விசுவாசத்தை நம்பிக்கையாய் வளர்த்தெடுப்போம். அந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் சேர்த்து தேவன் பால் அன்பாய் நாம் பெறத்தக்கதாய் இந்த நாளிலே நம்மை நாமே நிதானித்து அறிவோம். அதனால யாராச்சும் ஒருத்தர் ஜெபத்தை ஏறெடுப்போமே. ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி ஏசப்பா, நல்லவர், சர்வ வல்லவர், கிருபை உள்ளவர், நேற்றும் இன்றும் என்றும் ஏசப்பா நீங்க மாறாத தெய்வமா இருக்கிறீங்க. ஆண்டவரே எனக்கு கொடான கொடி நன்றி ஏசப்பா, நன்றி தகப்பனே. ஆவியானவரே எங்களுக்கு இந்த ஒரு குடும்பமாய் கர்த்தாவே கூடி அந்த வசனத்தை தியானிக்க பரிசுத்த ஆவியானவரே நீங்க தருணங்களை ஏற்படுத்தி கொடுத்தீங்க. அதற்காக எனக்கு கொடான கொடி நன்றி ஏசப்பா. எனக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்றது எப்படின்றது ஆவியானவரை பிரதரை மதிச்சு ஏசப்பா நீங்க நிறைய காரியங்களை பேசுனீங்கப்பா. அதுக்காக எனக்கு கொடான கொடி நன்றி ஏசப்பா. இன்னும் நாங்க கர்த்தாவே உண்மை அறிகிற அறிவிலையும் ஏசப்பா இன்னும் விசுவாசத்தை நாங்க வளர்த்துக்கும் ஆவியானவரே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஆண்டவரை நீங்க வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. கர்த்தாவே கூடி இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிற இயேசுவா. பிரதரை நீங்க ஆசீர்வதித்து ஒரு குடும்பத்தை நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. துதிகன மகிமை எல்லாவற்றும் உண்மைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Amen. 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 Praise the Lord, brothers and sisters.